சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 3/6/1994. 3/6/1994. ஆமா ஆமா மேம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3:48 மேம். மாலை 3:48 PM அம்மா. PM மேம். பிறந்த இடம்? பிறந்த இடம் வந்து திருவாடனை மேம். திருவாடனை, மதுரை பக்கத்துலயா? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம். என்ன லக்னம்? மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் துலா லக்னம். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. சரிங்க சார். அம்மா இந்த தங்கச்சி அம்மா இது? ஆமாங்கய்யா. ஏம்மா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யாருமே நல்லா இல்லை, ஒரு வருஷமா நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு தானே எல்லா ராசி பலன் வீடியோலையும் பேசுகிறேன். ஆமா ஆமா. ஒரு வருஷமா கடுமையான தங்கச்சி வந்து மனக்குழப்பத்தில் இருக்கும்மா. குடும்ப அமைப்புகள் என்னம்மா? உண்மைதாங்கய்யா நீங்க சொல்றது. பொண்ணு தான் உங்கள் தங்கச்சி தானே? ஆமாம். ஒரு வருஷமாக நல்லா இல்லைம்மா. மீனராசிக்காரங்க அதுவும் தேய்பிரை நட்சத்திரம், தேய்பிரையில் பிறந்தவங்க. சுக்கிரதசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரதசையில் இப்போ சூரிய புக்தி இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. சுக்கிரதசை சூரிய புக்தி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. அதனால் ஒரு வருஷமாக வாழ்க்கை அமைப்புகள், கணவன் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் எல்லாமே நல்லா இல்லைம்மா. சரிங்கய்யா. கொஞ்சம் பொறுக்க சொல்லுங்கள். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. சரி. கடுமையான மன அழுத்தம், கண்ணீர், கவலை, தூக்கம் வராத தன்மை, உங்ககிட்ட ஒரே புலம்பல். சரிங்களா? உங்கள்கிட்ட புலம்பக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குமா. கொஞ்சம் பொறுங்க. ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இன்னும் ஒன்று கொஞ்சம் கோவக்காரியா இருப்பாங்க. பட்டுன்னு பேசிடுவாங்க ஏதாவது. ஏன்னா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படையா பேசிடுவாங்க. ஆமா. 7ல் செவ்வாய் இருக்கு, லக்னத்துல குரு இருக்கு. செவ்வாய் சுபத்துவமாக சூட்சுமோடு இருக்கிறார். ஆயினும் சனியின் பார்வையில் இருக்கிறாரு. டக்கு டக்குன்னு பேசுறோம், எடுத்தெறிஞ்சு பேசுறோம். அப்புறம் பேசிட்டு ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லும். இதுதான் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு பேசிய பேச்சாலே ஏதாவது ஒரு விரோதம் வந்து மன அழுத்தம் இப்படித்தான் இருக்குமா. 1.25 வருஷத்துக்கு நான் மீனராசிக்காரர்கள் யாருக்குமே நல்ல பலன். சிறு வயதில் 30 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டேன். நடக்கின்ற தசா அமைப்புகளின் அடிப்படையில் அதனுடைய காரகத்துவங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் லக்னாதிபதியை குரு பார்த்த நல்ல யோக ஜாதகம். லக்னாதிபதி அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரன் சந்திரன் ரெண்டுமே, சூரியன் சந்திரன் புக்திகள் முடிஞ்ச உடனே 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலைமை சரியாகுமா. கொஞ்சம் பொறுத்துருங்கம்மா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு